1, 2, 3 இதில் பார்த்தீங்கன்னா நிறைய துரு பிடிச்சிருக்கு. எல்லாம் ரஸ்டிங் ப்ராசஸ் தான் நிறையா. இதை தள்ளிட்டு நான் எம்எஸ்எஸ் ஆஃபீஸ் வந்து இப்படி போக போகிறேன்னு தெரியல. ஹலோ கைஸ், எல்லாமே எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். திஸ் வீடியோ இஸ் கோயிங் டு பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஒரு லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே சில வண்டிகள் வந்து இப்போயுமே நம்ம க்ளோஸ் டு த ஹார்ட்டாக இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போயுமே பைக்ஸு கார்ஸ்னாலே ரொம்ப பிடிக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பைக்கு ஃபஸ்ட்டு கார்னால் உசுரை கூட கொடுப்பாங்க, கரெக்டாக இல்லையா? அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக்கையும் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்குள்ளே வந்துருங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆசமான ஒரு வீடியோ. என்னோட பைக்கை பற்றி தான் அந்த வீடியோ. லெட்ஸ் கோ மக்களே, லெட்ஸ் ஓப்பன் திஸ் கிளாசிக் 350. வாங்க. 1, 2, 3. கிட்டத்தட்ட இந்த வண்டி வாங்கி 2015 வாங்கி 8 வருஷமாச்சு. இத்தனாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30,000 கிலோமீட்டர் தான் அந்த வண்டி மொத்தமாகவே ஓடி இருக்குது. பட் 8 வருஷமாச்சு. உங்களுக்கு தெரியும், ராமேஸ்வரம் வந்து கடல் பக்கத்தில் இருக்கிறனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து துரு பிடிக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியான வாய்ப்பு. ஸோ இங்கே இருக்கிற எல்லா பைக்ஸும் சரி, எல்லாம் கார் துரு பிடிச்சி பார்த்ததில்ல. பட் ராமேஸ்வரத்தில் இருக்கிற 100% எல்லா பைக்கும் ஒரு 5 வருஷம் கழிச்சு துரு பிடிச்சி. ராமேஸ்வரம் மட்டும் கிடையாது, கிட்டத்தட்ட கடலோரத்தில் இருக்கிற எல்லா மாவட்டங்களில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த கஷ்டம் இருக்கும். கிட்டத்தட்ட பைக் நம்ம என்ன வாங்கினாலும் ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறமே வந்து எல்லாமே துரு பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நம்ம பைக்கும் நிறையா துரு பிடிச்சிருக்கு. இங்கே அங்கே அதை பிடிச்சி இதெல்லாம் பாருங்கள், செயின்ஸ் பாக்கெட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா துரு பிடிச்சி ரொம்ப ஒரு மோசமான கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டி. நான் ராமேஸ்வரத்தில் இருக்கிற மெக்கானிக்ஸை வச்சு 2-3 தடவை செலவு பண்ணேன். கிட்டத்தட்ட 20,000 செலவு பண்ணியிருக்கேன். செலவு பண்ணுவேன், பட் ஓட்ட மாட்டேன். பிகாஸ் நம்ம வெளியூருக்கு போயிடுவோம், வெளிநாடு போயிடும், ட்ராவலிங் அதுன்னு சொல்லிட்டு கேமிங் நம்ம வந்து ரொம்ப பிஸியாக இருந்தனால நம்மளால் ஒன்றும் பண்ண முடியல. பட் இந்த டைம் நான் முடிவு பண்ணிட்டேன், இந்த வண்டியை வந்து மாதிரி நான் வந்து ஓட்ட போகிறேன். ஆக்சுவலாக இந்த பைக் வந்து நிறைய மெமரிஸ் கொடுத்துருக்கு கைஸ். இப்போயுமே அப்பா செம்ம வெயிட்டு, ஐயோ அப்பா. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மக்களே, இந்த பைக் எனக்கு ஊறுபட்ட மெமரிஸ் கொடுத்துருக்கு. ஊறுபட்ட மெமரிஸ். அதுவும் காலேஜ்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து அப்போ வந்து புல்லட் வந்த டைம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 2015 இந்த பைக் வந்தப்போ ரொம்ப ஃபேமஸ். அப்போ தான் வந்து நான் ராமேஸ்வரத்தில் வாங்குறப்ப இந்த பைக் ராமேஸ்வரத்தில் 2-3 பேட்டை தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக நான் சொல்கிறேன் 2015. அப்போ தான் இந்த கிளாசிக் 350 எமோஜ் ஆகி வந்து எல்லாருமே புல்லட்னால அந்த சீசனில் ஃபஸ்ட்டே நான் வாங்கிட்டேன். அதனால் காலேஜ்லேயும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபியூ பீப்புள்ஸ் தான் இருந்துச்சு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா நான் தான் ஃபஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் அந்த டைமில். அதனால் பார்த்தீங்கன்னா அப்படியே டப்புன்னு தான் வண்டி போகும். ரொம்ப சூப்பராக இருக்கும் போகிறத பார்க்கறதுக்கே. அதுவும் சைலன்சர்லாம் நான் அப்பயே மாற்றிட்டேன். அதனால் வண்டி பெர்ஃபார்மன்ஸ் தான் இருக்கும். அதே மாதிரி நான் காலேஜில் என்ன பண்ணுவேன் தெரியுமா, இந்த சீட் எடுத்துருவேன். பின்னாடி இருக்க சீட் எடுத்துகிட்டு அர்ஜுன் ரெட்டி மாதிரி நான் அப்படியே மியூசிக் போட்டுக்கடா, அப்படி தான் காலேஜ்லாம் போவேன். சிங்கிள் சீட்டில் வந்து அப்படியே ஜம்முன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இது கூட திருப்ப முடியல, அது கூட போச்சுன்னு நினைக்கிறேன். இந்த இது போயிடுச்சு, மொத்தமாக போச்சு. வண்டி நிறையா போச்சு. பட் நிறையா மெமரிஸ். அதனால வந்து எனக்கு இந்த வண்டியை விற்கிறதுக்கோ இல்லாட்டி கொடுக்குறதுக்கோ மனசே வரல. சரி, நம்மளே ஃபுல்லாக ரெடி பண்ணி நம்ம இந்த வண்டியை ஓட்டணும்னு. யாருக்கு தான் அவங்களோட ஃபஸ்ட்டு பைக் பிடிக்காது சொல்லுங்கள்? எனக்கு என் பைக்கு உயிர். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவில் உங்களோட ஃபஸ்ட்டு பைக் என்னன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி அது உங்களுக்கு இவ்வளோ பிடிக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு ஃபஸ்ட்டு பைக் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வாங்கினது இன்னுங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து இந்த வண்டியை நான் சென்னை அனுப்ப போகிறேன். கிட்டத்தட்ட ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ பேக் பண்ணி பத்திரமா நம்ம அனுப்பலாம். லெட்ஸ் கோ. இதில் பார்த்தீங்கன்னா நிறையா துரு பிடிச்சிருக்கு. எல்லாம் ரஸ்டிங் ப்ராசஸ் தான் நிறையா. இது ரஸ்டிங். இங்கே பாருங்கள், செயின்ஸ் பாக்கெட்லாம் ஃபுல்லாக போச்சு. செயின் அந்த இதெல்லாம் நிறையா போச்சு. ஸோ இதை வந்து நம்ம பக்காவாக பண்ண போகிறோம். இப்போ என்ன டாஸ்க்குனா, இந்த வண்டியை வந்து நான் வந்து அந்த எம்எஸ்எஸ் ஆஃபீஸ் வரைக்கும் தள்ளிட்டு போகணும். ஏன் அப்படின்னா வண்டி ஸ்டார்ட் ஆகாது. வாங்க தள்ளிட்டு போகலாம் கைஸ். இதை தள்ளிட்டு நான் எம்எஸ்எஸ் ஆஃபீஸ் வரைக்கும் எப்படி போக போகிறேன்னு தெரியல. இங்கேருந்து ஒரு 150-200 மீட்டர் போகணும். ஆப்ரேஷன் வேறு பண்ணியிருக்கா, உள்ள பிளேட் வேறு வச்சுருக்கு. இங்கேருந்து எம்எஸ்எஸ் ஆஃபீஸ் 200 மீட்டர் இருக்குது. இது வேறு 200 கிலோ இருக்கும் போல். டயட்டில் வேறு இருக்கேன்னா தள்ள முடியலையே. அதுக்கு ஒரு வழி பண்ணுறேன், இருங்க. மேட்டூர் சூப்பர் சர்வீஸ் லாரி வந்து விட்டது மக்களே. இந்த வண்டியில் தான் நம்ம வண்டி வந்து மெட்ராஸ் போக போகுது. இந்த புல்லட் வந்து விட்டது. பேக் பண்ணிட்டு ஏற்ற வேண்டி தான்.
ஹேய்ஸ் மக்களே, சூப்பராக நம்ம நிறைய பேர் வந்தாங்க, டக்குன்னு ஏற்றியாச்சு. ஸோ தேங்க்ஸ் டு எம்எஸ்எஸ். இவ்வளோ ஆச்சுங்கிறத நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அண்ணன் வேறு லெவலில் ஒரே ஆளாக பக்காவாக மேலே தூக்கிட்டாப்புல. ஸோ நம்ம வண்டி உள்ளே வந்து பக்காவாக பார்க் பண்ணியாச்சு. இட்ஸ் கோயிங் டு சென்னை. ஒரே ஆளாக தூக்கிட்டீங்களே கீழே இருந்து. எத்தனை வருஷமாக இருக்கீங்க? எத்தனை வருஷமாக இருக்கீங்க எம்எஸ்எஸில்? லேக்காக தூக்கிட்டார் அண்ணன் அப்படியே பைக்கை. செம்ம எக்ஸ்பீரியன்ஸ்டு. மேலேருந்து ஒரே ஒரு அண்ணன் தான், கீழே இருந்தவங்க கூட 4 பேர் அப்படியே எழுதுட்டாரு. பத்திரமா போயிரும்லண்ணே. அண்ணன் அசூரிட்டி கொடுக்குறாப்புல. நீங்கள் சொல்லிடுங்க கொஞ்சம் மதுரையில். நான் நீளமாக போட்டு மூடி விட்டுருங்க அவ்வளோ. மக்களே, கிட்டத்தட்ட மதுரைக்கு போய் மதுரையிலேருந்து ஃபுல் பேக் பண்ணிடுவோம். இப்போ ஃபுல்லாக கீழே வந்து பேக் மட்டும்லாம் வச்சு வண்டி விழுதாத மாதிரி செட் பண்ணுறாங்க. ஸோ எங்கேயும் போகாது பக்கா. மக்களே, வண்டியை உள்ளே வச்சாச்சு. அண்ணன் போட்டுறாப்புல பார்த்துட்டு போகுது. அண்ணே நல்லபடியாக கூட போய் சேர்த்துருங்கண்ணே. டீனா போய் சேர்ந்துடும்ல. தேங்க்யூ. செம்மையாக இது பண்ணுறீங்களே, ஒரே ஆளாக தூக்கிட்டீங்க செம்மையாக. வண்டி கிளம்பிருச்சு மெட்ராஸுக்கு. இப்போ தான் வந்தேன், 10 நிமிஷம் தான் ஏற்றுனாங்க, வண்டி கிளம்பிடுச்சு. இன்னும் 2 நாளில் போயிடுமா. இன்றைக்கி போய் நாளைக்கு கூட போயிடுமா. நாளைக்கு இல்லை நாளை கழிச்சு போயிடுமா. தாத்தா பாய். தாத்தாக்கு ஒரு பாய் சொல்லி அமுச்சு விட்டாச்சு. நல்லா ஃபன்னான தாத்தா. மக்களே, ஃபைனலாக நம்ம வண்டியை வந்து சேஃபாக ஏற்றியாச்சு. ஆக்சுவலாக நான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன் எப்படி ஏற்றுவாங்கன்னு. பட் அங்கே இருந்த இப்போயுமே ஒரு தொழிலில் வந்து ரொம்ப வருஷமாக இருக்காங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ்டானது வந்து தெரியும். அந்த மாதிரி தான் அந்த டிரைவர் அண்ணன், டிரைவர் தாத்தாவுக்கு ஒரு பெரிய சல்யூட்டு. நானே பயந்துட்டு இருந்தேன். ஏன்னா நான் தள்ளிட்டு எனக்கு ஆப்ரேஷன்லாம் பண்ணாலும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் தள்ளிட்டு போனேன். உங்களுக்கு தெரியும், புல்லட் வந்து 200 கிலோஸ் இருக்கும். ஒரே தள்ளு மேலே வச்சு ஒத்தால மேலே தூக்கிட்டாருப்பா. செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். கரெக்டாக சொன்னாங்க, அங்கே பிடிங்க தூக்குங்கன்னு கரெக்டாக நம்மளுக்கு தெரிஞ்சவங்க 2-3 பேர் வந்தாங்க. எல்லோரும் சேர்ந்து மேலே தூக்குனாங்க. நீட்டாக அது எப்படி கெட்டணுமோ நீட்டாக கெட்டி நீட்டாக பார்க்குறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நம்ம வண்டி பத்திரமா போய் சேர்ந்துருவோங்கிறது வந்து எனக்கு 100% ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அந்த தாத்தாவும் சொன்னார், மதுரையில் போய் நான் வந்து வேறு வண்டியில் மாற்றுவாங்க தம்பி, அப்போ இன்னுமே நாங்கள் நல்லா பேக் பண்ணி நல்லா சாக்கு முட்டையில் இன்னுமே நாங்கள் ஸ்டிச்லாம் போட்டு ஏற்றிடுவோம், கவலைப்படாதீங்க அப்படின்னு. ஸோ தேங்க்ஸ் டு எம்எஸ்எஸ். ஸோ திஸ் இஸ் நாட் அ ப்ரொமோஷன் ஆர் சம்திங். நான் வந்து கிட்டத்தட்ட ராமேஸ்வரத்துலேருந்து இப்போ சென்னைக்கு அனுப்புறதுக்கு கிட்டத்தட்ட இந்த பைக்குக்கு வந்து கிட்டத்தட்ட 1500 கிட்ட ஆச்சு எனக்கு. 1400 1500 கிட்ட. அண்ட் இது வந்து ரேட்ஸ் வந்து மேபி மாறலாம். அது வந்து இப்போ நான் டியூ டு இப்போ லொக்கேஷன் பொறுத்து. நான் சென்னையில் ஒரு பர்டிகுலர் லொக்கேஷன் காமிச்சனால மேபி இந்த ரேட் இருக்கும். ஸோ சென்னையில் நீங்கள் வேறு லொக்கேஷன் இல்லாட்டி வேறு ஊருக்கு இந்த லொக்கேஷன்னா டிபெண்டிங் அப்போ அந்த கிலோமீட்ரு அவங்களோட ஆஃபீஸு அதை பொறுத்து தான் வந்து ரேட்ஸ் இருக்கும். ஸோ தட் இட்ஸ் பியூர்லி பேஸ்ட் ஆன் தம். இங்கேருந்து ராமேஸ்வரத்துலேருந்து எனக்கு அனுப்புறது கிட்டத்தட்ட 1400 கிட்ட ஆச்சு எனக்கு. ஸோ வெரி ஹாப்பி. அண்ட் பத்திரமா போய் சேர்ந்துடும். சென்னையில் போய் இந்த வண்டி இங்கே சர்வீஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், பார்ப்போம். இட்ஸ் அ வெல் நோன் கராஜ். இப்போ ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணது, அது கூட நான் கூட போயிருக்கேன். ஸோ அந்த கராஜில் நம்ம வண்டி ரெடி ஆக போகுது. ஸோ ஸ்டே டியூன்டு மக்களே. அண்ட் தேங்க்ஸ் டு எம்எஸ்எஸ் அண்ட் லவ் யூ ஆல்.